ஆமா, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. எதுவும் மிஸ் ஆகாம பத்திரமா ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து எல்லா பொருளையும் ஒப்படைக்கணும். ஹலோ, நான் மினிஸ்டர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஏன் கமிஷனர் போன் என்கேஜ்டாவே இருக்கு? அவர்கிட்ட போனை கொடுங்க. இந்த ஒரு நிமிஷம் மேடம். சீக்கிரம் கொடுங்க, முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே மேடம். புரிஞ்சுதா சார்? மினிஸ்டர் மேடம் லைன்ல இருக்காங்க. நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். கொடு. இந்தாங்க சார். சொல்லுங்க மேடம். மிஸ்டர் ராஜராஜன், உங்க எதிர் வீட்டுல இருக்காங்கல்ல சிவகாமி, அவங்களுக்கு நெஞ்சு வலியா? ஓகே. இன்னும் 10 நிமிஷத்துல அவங்க வீட்டுல டேப்லெட் இருக்கணும், சரியா? ஓகே மேடம். ராஜா, ரொம்ப அர்ஜென்ட். வண்டி எடு. சரியா மாத்திரை கூட வாங்காம ஏன் இப்படி பண்றா சிவகாமி? சிவகாமி, என்ன சிவகாமி இது? மாத்திரை எல்லாம் முன்னாடியே பார்த்து வாங்கி வைக்க மாட்டியா? அதான் அந்த வாயாடி துளசி இருக்கால, இதெல்லாம் கூட பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? இந்த மாத்திரையை போட்டுக்கோ. தண்ணி என்னமா அது? தண்ணி கூட எம்டியா வச்சிருக்க. மெதுவா 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 சிவகாமி, மெதுவா. ஐயோ, பார்த்து பொறக்கிடுச்சு. என்னம்மா என்னம்மா நீ? பாத்துமா பாத்து. ஒண்ணும் இல்ல சிவகாமி, ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன்ல, நான் இருக்கேம்மா. சிவகாமி, நீ எதுவும் கவலைப்படாதம்மா. சிவகாமி, மாத்திரை விஷயத்துல இப்படி அசால்ட்டா இருக்காதம்மா. ஏதோ நான் பக்கத்துல டியூட்டி பார்த்துட்டு இருந்ததுனால மினிஸ்டர் சொன்ன உடனே என்னால வர முடிஞ்சது. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என் உயிர் போயிருக்கும். அவ்வளவுதானே, போனா போகுது. நான் இருந்து என்ன சாதிக்க போறேன்? என்னவா இப்படி பேசுற? இனிமேலாவது உன் மனசை போட்டு குழப்பிக்காம தேவையான மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா பார்த்து வாங்கிக்க சிவகாமி, சரியா? கடவுள் மாதிரி நாம ரொம்ப பெருசா நினைச்ச சில பேர் நம்மள கைவிடும் போது இந்த மாத்திரை மட்டும் நம்மள பெருசா என்ன பண்ணிட போது? கடவுள் கைவிடலாமா? அவர் கண்டிப்பா கைவிடவும் மாட்டார். எல்லா பிரச்சனைக்கும் உடனே தீர்வு கிடைச்சிடாது. எல்லாத்தையும் காலத்தோட கையில விட்டுறணும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ கத்துக்கணும். அது மட்டும் இல்ல, நாம ஏதாவது பெருசா ஆசைப்பட்டு அது நடக்கலன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. அப்புறம் வாழ்க்கைய நரகமாயிடும். ஆமா ஆமா, இப்ப எனக்கு ஒவ்வொரு நாளுமே நரகமா தான் தெரியுது. ஆனா அத பத்தியெல்லாம் இங்க யார் கவலைப்படுறா? அத பத்தியெல்லாம் கவலைப்படுறதுக்கு இங்க யாருக்குமே மனசாட்சி இல்ல. அப்படியெல்லாம் இல்ல சிவகாமி, எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். இது வரைக்கும் நடந்தது பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அப்போ தப்பெல்லாம் நாம பண்ணிட்டு
ஈஸியா அந்த கடவுள் மேல பழிய போடலாம். அப்படித்தானே? வாக்கு கொடுத்து நம்பிக்கையை வளர்த்துட்டு அது கூடி வரும்போது தட்டி பறிச்சா எப்படி இருக்கும்? என்ன பதிலிய காணோம்? சொல்லுனா, அது எப்படி தீர்க்கமா நாம செய்யற தப்புக்கு அந்த கடவுளையும் காலத்தையும் சுட்டி காட்ட முடியும்? இதுதான் நியாயமாகுமா? இல்ல இதுதான் உங்க தர்மமா? சொல்லுனா. ஆமாம்மா, சில கேள்விகளுக்கு காலம்தான் பதில் சொல்லும். எது நடந்தாலும் அமைதியா இருந்து அப்படியே ஏத்துக்கிற பக்குவம் வரணும். அதான் எல்லாருக்குமே நல்லது. என்ன மாமா துளசி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராரு? ஓ, நம்ம முன்னாடி அவங்கள பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு அவங்க கூட கூடி கொள்ளாவிட்டு தான் இருக்காரா? இல்ல மினிஸ்டர் ஏதாவது வேலை சொல்லிருப்பாங்களா? என்னவோ எதுவா இருந்தாலும் இப்பவே போய் அத்தை கிட்ட சொல்றதுதான் நல்லது. நில்லுங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தா இப்படிதான் நிக்க வச்சு கேள்வி கேட்பியா? நானே ரொம்ப டயர்டா இருக்கேன். ஆமாமா, எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாம் பார்த்தா இப்படிதான் டயர்டா இருக்கும். பைரவி, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எதுவா இருந்தாலும் நேரா கேளு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க இன்னைக்கு உங்க தங்கச்சி வீட்டுக்கு போனீங்கல்ல? இது பாரு பைரவி, நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு தெரியும். இது மினிஸ்டரோட ஆர்டர். அதனாலதான் அவ வீட்டுக்கு போன. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இது நம்புற மாதிரியே இல்லையே. உண்மையிலேயே மினிஸ்டர் சொல்லிதான் போனீங்களா, இல்ல உங்க தங்கச்சி மேல உள்ள பாசத்தினால போனீங்களா? என்னோட வேலை என்னமோ அதை தான் நான் பண்ணேன். தேவையில்லாத உன்னோட கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. புரியுதா? நான் எப்படின்னு எனக்கு தெரியும். நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீ அதை பத்தி கவலைப்படாம உன் வேலை என்னவோ அதை பாரு. அப்போ கண்டிப்பா அந்த துளசி மினிஸ்டர் வச்சு பண்ண டிராமாவா தான் இருக்கும். ஏ லக்ஷ்மி, உன் வாய் சும்மாவே இருக்காதா? நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம மினிஸ்டரை நம்ம குடும்ப பிரச்சனைக்குள்ள இழுக்கிற? உனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு துளசிய பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்க. அது மட்டும் இல்ல, மினிஸ்டருக்கு இருக்கிற 1008 பிரச்சனைல இதெல்லாம் ஒரு விஷயமா? அதுதான் மாமா என்னோட சந்தேகமே. இருக்கிற எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு மினிஸ்டர் எதுக்கு உங்களை அந்த துளசி வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க? அதெல்லாம் அவங்க கிட்ட போய் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதை தான் நான் பண்ணணும். அதுதான் என்னோட டியூட்டி. வேற எந்த காரணமும் இல்ல. சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? என்னங்க நீங்க கோவத்தை அவ மேல காட்டி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வார்த்தை சொன்னா அத்தோட விடணும். அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருந்தா திட்டாம என்ன கொஞ்சுவாங்களா? நீங்க நம்பினாலும் நம்பாம போனாலும் உண்மையிலேயே மினிஸ்டர் சொல்லிதான் நான் சிவகாமி வீட்டுக்கு போனேன். வேற ஒரு காரணமும் இல்ல. இத பத்தி வீணா யோசிக்கிறத விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்தா பெட்டர்.
அம்மா, இது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஐயா பழையபடி மாறிட்டாரு போல. எதுக்குன்னா ஒரு வீட்டுக்கு போகணும்னா மினிஸ்டர் ஆர்டர் போடுவாங்க. எனக்கு என்னமோ ஏதோ சந்தேகமாதாமா இருக்கு. ஐயாவ இப்படியே விட்டுறாதீங்க. அப்புறம் பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறிட போகுது. அத்தை, உண்மையாவே இது எல்லாமே அந்த துளசியோட பிளானா தான் அத்தை இருக்கும். அப்படி மட்டும் நடக்கட்டும். அந்த துளசிய தோலை உரிச்சு உப்பு தடவி விட்டுடுறேன். என்ன சைரன் சத்தம் கேக்குது? மினிஸ்டர் கார் வந்திருக்கு. கமிஷனர் பார்க்க வந்திருப்பாங்களோ? என்ன நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது? வாங்க வாங்க. நீங்க சொல்லியிருந்தா நானே வந்து பார்த்திருப்பேனே. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இல்ல முறைப்படி நான் தான் உங்க வீட்டுக்கு வரணும். அதுதானே சரியா இருக்கும். வாங்க மேடம், வணக்கம். வாங்க. ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க வாங்க. வாங்க மேடம், வாங்க. உட்காருங்க மேடம். துளசி, மேடம் தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லம்மா, இப்ப தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது. அது முறையும் இல்ல. ரவி, அங்க நிறுத்து. வணக்கம் சார். என்ன மினிஸ்டரோட கார் இங்க நிக்குது? மேடத்தோட தம்பிக்கு துளசி மேடத்தை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க சார். ஓ, மினிஸ்டரோட தம்பிக்கு துளசிய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, இவங்க ஸ்டேட்டஸ் என்ன? அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து துளசிய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னா அப்படின்னா மினிஸ்டருக்கும் துளசிக்கும் நடந்திருக்கும் ஏதோ ஒண்ணு. துளசி மினிஸ்டருக்கு ஏதோ பெருசா ஹெல்ப் பண்ணிருக்கா போல இருக்கு. அதான் துளசிய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. சரிப்பா. சரிங்க சார். ரவி, வண்டி எடு. ஓகே சார். நீங்க எல்லாரும் ஏன் என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? சரி சரி, இனிமேலும் நான் தாமதிக்காம எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுறேன். என் தம்பிக்கு உங்க பொண்ணு துளசிய கல்யாணம் பண்ணி தருவீங்களா? ஆமா, என் தம்பிக்கு பொண்ணு கேட்டுதான் இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏகப்பட்ட சொத்து இருக்கு, நல்லா படிச்சிருக்கான், நல்ல கௌரவமான வேலையிலயும் இருக்கான், ஆளும் நல்லா இருப்பான். நான் நல்லா யோசிச்சுதான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். என் தம்பிக்கு துளசி தான் ரொம்ப பொருத்தமானவ. நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் உங்க 2 பேரோட முடிவு பத்தி கேட்கலான்னு வந்தேன். நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? சச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மேடம். அது ஒண்ணும் இல்ல மேடம். அந்தஸ்துலயும் சரி, படிப்புலயும் சரி, ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சா, அதுவும் நல்ல குடும்பத்து சம்பந்தம் வந்திருக்குன்னா அதுல எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஆனா ஆனா என்ன பார்த்திபன்? அது ஒண்ணும் இல்ல மேடம். துளசிக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா இல்ல. அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க முடிவு பண்ண விஷயத்தை தான் உங்ககிட்ட சொன்னோம். மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல. எனக்கு புரியுது. திடீர்னு இவ்ளோ பெரிய இடத்துல இருந்து சம்பந்தம் கேட்டு வந்தா யாருக்கா இருந்தாலும் டவுட் வரதானே செய்யும். என்னடா இது, நம்ம ஒரு கான்ஸ்டபிள் நம்ம வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களே, உண்மையிலேயே அவங்க தம்பி நல்லவனா இல்ல ஏதாவது தப்பா இருக்குமோ அப்படி இப்படின்னெல்லாம் நீங்க யோசிக்கலாம்.
அதுல எந்த தப்புமே இல்ல. பொண்ண பெத்து கஷ்டப்பட்டு ஆளாக்குறதெல்லாம் அவ புகுந்த வீட்டுக்கு போய் நல்லா இருக்கணும் தானே. அப்படிதானே எல்லா பெத்தவங்களும் நினைப்பாங்க. நீங்க மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? அது வந்து ஐயோ சிவகாமி, எனக்கு எந்த கோவமும் இல்ல. நான் பொதுவா தான் சொன்னேன். சரி பார்த்திபன், நீங்க உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. நீங்க 3 பேரும் எல்லா விஷயத்தையும் நல்லா பேசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் உங்க முடிவை சொன்னா போதும். ஆனா திரும்பவும் சொல்றேன், துளசி என் தம்பிய கட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தானா அதை விட வேற சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்களே எங்களை நல்ல சம்பந்தம்னு ஒத்துக்கும் போது உங்களுக்காக நாங்க காத்திருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. கண்டிப்பா காத்திருப்போம். துளசி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க என் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவனும் சந்தோஷமா காத்திருப்பான். நல்ல முடிவா சொல்லுவீங்க நான் நம்புறேன். துளசி தான் எங்க வீட்டு மருமகளா வந்து குத்து விளக்கேத்தணும். அதுதான் என்னோட ஆசை. வரமா? சரி, நான் கிளம்புறேங்க. சரிங்க, வாங்க. நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். அப்ப நான் கிளம்புறேன். ஒன்னும் அவசரம் இல்ல. பொறுமையா யோசிச்சு நிதானமா நல்ல பதிலா சொல்லுங்க. சரிங்க. வரேன். என்ன துளசி இது? இப்பதான் உனக்கு நிச்சயம் நின்னு நாம அதனால நிம்மதி இழந்ததெல்லாம் போதாதா? அதுக்குள்ள அந்த மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்து துளசிய பொண்ணு கேக்குறாங்க. என்னங்க இது? ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஒரு சோதனை? சிவகாமி, இதுல சோதனை என்ன இருக்கு? பாக்க அழகா ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணுன்னா சும்மாவா? அதான் இப்படி பெரிய இடத்து சம்பந்தம் எல்லாம் நம்மள தேடி வருது. சரியா சொன்னடா தங்கம்.